தெரியும்னு நமக்கு தெரியாது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், காமராஜர் வந்து ஆரம்பிச்சது ஸ்தாபன காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு, சரியா? அந்த ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்திரா காந்தி பின்னால போனதுனால இந்திரா காங்கிரஸ் பின்னால எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ கட்சியோட நிர்வாகம் எல்லாமே வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா காமராஜரோட கொள்கை பிடிப்புல இருக்கிற ஒரே கட்சி நம்ம கட்சி தான். காமராஜரோட கொள்கை என்னன்னு தெரியாம தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை செயல்பட்டு இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து கூட இருந்தாதான் அவனால ஆட்சி அமைக்க முடியும். யாராவது ஒருத்தர் இருந்தாதான் அந்த கொள்கையோட ஒற்றி போகிற கொள்கையில தான் இன்னைக்கு காங்கிரஸோட கொள்கை. இன்னைக்கு திராவிட கட்சியோட கொள்கையோட ஒற்றி போயிட்டாங்க காங்கிரஸ். தனிப்பட்ட கட்சி கொள்கை காங்கிரஸுக்கு இன்னைக்கு தேதிக்கு கிடையாது. இன்ன வரைக்கும் நம்ம தலைவர், தேசிய தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் இன்ன வரைக்கும் அவரோட கொள்கையில தான் இருக்கிறார். நம்ம கட்சி கொள்கை அதை அடிப்படையா தான் இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து சிஏஏ திட்டத்தை வந்து நம்ம கட்சியில வந்து எதிர்க்கிறோம். நம்ம கட்சியிலேயே நம்ம சிஏஏ திட்டத்தை எதிர்க்கிறோம். எதிர்த்து பாஜக கூட தான் கூட்டத்தில் இருக்கோம். ஆனா கொள்கை பிடிப்போட நாங்க அவங்க கூட ஒத்து வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, சரியா? அதாவது இங்க இருக்கிற பீகாரிஸ் எல்லாருமே பீகாரிஸ் சொல்லி அவன் சரியான ஒரு தீர்வை கொடுத்து நம்ம தலைவர் வந்து முடியாது, உங்க கூட சேர்ந்து நாங்க பண்ண மாட்டோம், உங்க சட்டத்துக்கு வந்து நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம கட்சி வந்து எப்போவுமே அதே மாதிரி பூர்ண மதுவலுக்கு கிட்டத்தட்ட 19 வருஷமா வந்து இருக்கிற ஒரே மாநிலம் பீகார். அது எப்படி சாத்தியமாச்சு? அதை வச்சு இந்த வரைக்கும் வந்து பீகார் மாநிலம் வந்து இன்னைக்கு 2வது இடம் முதல் இடத்துக்கு போகிற அளவுக்கு ஆனது காரணம் என்ன? அப்போ மக்கள் படிக்கணும், மக்களோட செயல்பாடு வந்து ஊருக்குலாம் தெரியணும், இந்தியா வளரணும். இந்த மக்கள் செயல்பாடுக்கு தேவையான அறிவு வந்து கல்வி அறிவு. அந்த கல்வி அறிவுக்கு வந்து பக்கபலமா இருக்கிறது நம்மளோட காமராஜரோட கொள்கை. அந்த காமராஜர் கொள்கையை அடிப்படையாக கொண்ட கட்சி தான் நம்ம கட்சி. அதனாலதான் நான் இப்போ வரைக்கும் சொல்றேன், காமராஜர் கொள்கைன்னு சொல்றது. நம்ம கட்சி வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் சுத்தமாக கிடையாது. இன்ன வரைக்கும் சரி, நம்ம கட்சியோட தலைவர்கள்லாம் தனித்தனி குடும்பத்திலிருந்து தனித்தனி நிர்வாகிகள் இருந்து வந்தவங்க தான், சரிங்களா? தனித்தனி ஜாதிக்காரங்க தான், ஒரே ஜாதிக்காரங்களும் கிடையாது. அப்படி தனிப்பட்ட தனித்தன்மையான கட்சி தான் நம்ம கட்சி. இந்த கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு சங்கோச்சப்படுறாங்க எல்லாருமே. எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சந்தர்ப்பவாத அரசியல தான் பண்றாங்க. நம்ம கட்சி நிர்வாகி இன்னும் காமராஜர் கொள்கையில இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் தான் ஒரு 2-3 திட்டங்களை சொன்னேன், சரிங்களா? அதே மாதிரி இந்த கட்சியோட இதுக்கு முன்னால இருந்த பழைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நடிகர் சிவாஜி கணேசனும் நம்ம கட்சியில் இருந்தவர் தான். அவர் தான் தலைவராக இருந்தார் அந்த டைம், சரிங்களா? அப்போ காமராஜர், சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கு அப்புறமும் முழு ஆதரவு வந்து கொடுத்த ஒரே கட்சி நம்ம கட்சி தான். 6 பிரதமர்களை உருவாக்கியிருக்காங்க இன்ன வரைக்கும். அப்பவும் சரி இப்பவும் சரி தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காங்க. இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதும் மத்திய அமைச்சர்கள் நம்ம இடம் பெற்றிருக்கோம். இப்போ பாஜக இருக்கும்போது மத்திய அமைச்சர்ல நம்ம இடம் பெற்றிருக்கோம். அப்போ நம்ம கட்சியோட நிர்வாகத்தை திறமையை வச்சுதான் இன்ன வரைக்கும் இந்தியா வந்து வல்லரசு நாடுக்குள்ள எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, நம்மளோட கொள்கை காமராஜர் கொள்கை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம போறோம். ஆனா மித்த கட்சி வந்து பணத்தை வந்து மையமா வச்சோ வெல்த் மையமா வச்சோ அடிப்படையா கொண்டு போகுது. இன்னைக்கு வந்து ஜாதி அரசியலை தாண்டி மத அரசியலை தாண்டி கொள்கை அரசியல் இருக்கிற ஒரே கட்சி நம்ம கட்சி. இந்த கட்சி வச்ச மட்டும்தான் நம்மளால அடுத்த வர தலைமுறைகளை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும். அடுத்த வர தலைமுறையை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறது தான் ஒரு சில திட்டங்களை நான் வந்து இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இந்த கூட்டத்தை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதோட விளக்கத்தை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. பூர்ண மதுவலுக்கு நம்ம கட்சியோட பாரம்பரிய கொள்கை, இந்த கொள்கையை தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான்ல இருக்கும். பூர்ண மதுவலுக்கு என்னென்ன உண்டு, பூர்ண மதுவலுக்கான கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்றதுக்கு முக்கிய பொய்ங்கிறதுக்கு ஆதாரம் நம்ம கட்சி தான். பூர்ண மதுவலுக்கு வந்து நீ வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா நேரடியாகவே நான் சொல்ல தயார். பூர்ண மதுவலுக்கு அமல்படுத்தினா நாட்டுக்கு வருமானம் எப்படி வரும்னு கேட்டா, நாட்டோட வருமான விதியை எப்படிலாம் கொண்டு வரலாங்கிற திட்டம் என்கிட்ட இருக்கு. தனிப்பட்ட முறையில கேட்டாங்கனாலும் சரி, இல்ல இந்த திட்டம் செயல்படுத்துறேன்னு எனக்கு சொல்லுங்கன்னா நான் சொல்ல தயாரா. அது எப்படின்னா நம்ம கட்சியோட தலைமையோட திட்டம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப அரசு கொள்கைக்குள்ள என்னென்ன தொழில் இருக்கு, அரசு கொள்கை தாண்டி என்னென்ன தொழில் இருக்கு, அரசு வந்து கொள்கை பிடிப்பு இல்லாத தொழிலையும் வருமானம் உள்ள தொழிலும் நிறைய இருக்கு. ட்ரேடிங் சொல்லலாம், அக்ரிகல்ச்சர் சொல்லலாம். அக்ரிகல்ச்சர்லாம் வந்து அவ்வளவு பெரிய நெட்வொர்க். இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து முழுக்க ஆதாயமா இருக்கிறது வந்து நிறைய கண்ட்ரி. யூஎஸ் எடுத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வேற லெவல், யூகே எடுத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வேற லெவல்.
ஆனா அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி வளர்ற நாடு எல்லாமே இன்ன வரைக்கும் தனித்தன்மையான நாடா இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல போனா எங்க தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டெர்லைட் வந்து இன்னைக்கு வந்து என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்டெர்லைட் எதிர்த்து இத்தனை பேர் போராடினாங்க. ஏன் எதிர்த்து போராடினாங்கன்னு கேட்டா யாருக்கும் விளக்கம் தெரியல. எல்லாரும் நோய் வாய்ப்படுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பேசிக்கான விஷயம் என்னன்னா, அளவுக்கு அதிகமான பொல்யூஷனும் பண்ணாங்க, அளவுக்கு அதிகமான என்ன பண்ணாங்கன்னா தயாரிப்பு அதிகமாக பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு 550 டன் ஒரு நாளைக்கு தயாரிக்கணும்னு முடிவு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு நாளைக்கு 2000 டன் 3000 டன் என்ன பண்ணிடுறான், தயாரிப்பு பண்ணுறான். அப்போ அதோட கழிவு ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட் பெல்ட்லேயும் ஏர்லேயும் வாட்டர்லையும் 3 பக்கமும் நம்மளோட பேசிக்கான விஷயத்தில் பொல்யூஷன் ஏற்பட்டதுனால தான் மக்கள் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ பேஸாக வந்து அரசு ஒழுங்காக நடந்திருந்தால், பொல்யூஷன் போர்டு ஒழுங்காக நடந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. 50 டன்லேயே போயிருக்கும், மக்களும் பெருசாக பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்போ முதல் கொள்கையிலே என்ன வந்து தப்பு நடந்துருது. இந்த கொள்கையை அடிப்படையாக வச்சது தான் காமராஜரோட கொள்கை. காமராஜர் வந்து அந்த கொள்கையை எப்படி கொண்டு வர்றாருன்னா, இந்த பெல் கம்பெனியை முதல்ல கொண்டு வரும்போது வந்து திருச்சியில் கொண்டு வந்தாங்க துப்பாக்கி தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையை கொண்டு வரும்போது அவர் முதல்ல போட்ட வந்து கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர்நிலையில இப்படி கலக்கக்கூடாது, இந்த வழியில இதை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாம போட்டாரு. அது இன்ன வரைக்கும் பின்பற்றப்படுது. அது ஜெர்மன் பேஸ் கம்பெனி இன்ன வரைக்கும் பின்பற்றப்படுது. இதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வச்சு அந்த கட்டுப்பாடுகள் தாண்டாத அளவுக்கு அதிகாரிகளை உருவாக்குனாங்க. இருக்கிற அதிகாரிகளை போடல. அப்போ அந்த அதிகாரிகளை உருவாக்குறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தன் உழைச்சி மேலே போறான், அவனோட செயல்பாடு பிடிக்காம இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவனை வந்து டீப்ரமோட் பண்ணிடுறாங்க. அப்போ அரசாங்கம் அதுலேயும் தலைகீழான ஒரு விஷயத்தை உருவாக்கிடுது. இந்த பேஸ் பண்ணி தான் காமராஜர் ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தாருன்னா, எம்எல்சி அப்படிங்கிறது யாருக்கா தெரியுமா? எம்எல்சி ஈக்குவல் டு எம்எல்ஏ. எத்தனை பேருக்கு தெரியாது? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரியா? இப்போ என்னன்னா எம்எல்ஏங்கிறது என்னன்னா, நீங்களாம் எம்எல்ஏ